பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த விவகாரத்தில் கோவில் நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அஜ்மீர் ராஜா இணைகிறார். அஜ்மீர் ராஜா, வணக்கம். விவரங்கள் என்ன? பழனி தேவஸ்தான கோவில் கட்டுப்பாட்டில் 100 கோடி அளவில் சொத்தானது நில மோசடி விவகாரத்தில் சாறு பதிவாளர் மற்றும் மணிகண்டன் உள்ளிட்ட 4 பேர் மீது காவல் நிலையத்தில் கோவில் நிர்வாகம் புகார் அளித்திருக்காங்க. இந்த 100 கோடி அளவு சொத்தானது பத்திரப்பதிவு செய்தது முதலே நீசவன் தொலைக்காட்சி செய்தியால் கோவில் நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தது குறிப்பிடத்தக்கது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தண்டாபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் பழனி பதிவு மாவட்ட சார் பதிவாளர் ஜாசின் மணிகண்டன், டிரஸ்ட் பிரமுகர் முருகதாஸ் மற்றும் நிலத்தை வாங்கிய வெள்ளத்துறை சேதுபதி ஆகிய 4 பேர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி பழனி அடிவார காவல் நிலையத்தில் கோவில் நிர்வாகம் சார்பில் புகார் வச்சிருக்காங்க. இந்த தண்டபாணி சுவாமி மடம் தற்போது தேவஸ்தான கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இதனுடைய சொத்து மதிப்பு சுமார் 100 கோடி ஆகும். இந்த தண்டபாணி மரத்திற்கு முருகன் கோயிலுக்கு கைங்கரியம் செய்வதற்காக மட்டுமே இந்த நிலத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த டெஸ்ட் நிர்வாகிகள் முறையாக அந்த இடத்தை பயன்படுத்தாததால் கோவில் இணையாளர் மாரிமுத்து தற்காலாக பொறுப்பேற்று அந்த 1.40 சென்ட் 100 கோடி மதிப்புள்ள சொத்தை மீட்டு கோவில் வசம் இருந்து வந்தது. இந்த நிலையில் அந்த இடத்தை சார் பதிவாளர் ஜாசின் மணிகண்டன் பத்திரப்பதிவாளராக இருந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இடத்தை இடத்தை 2 பேர் டிரஸ்டி என கூறி அந்த இடத்தை 2 பேர் விட்டுருக்காங்க. அந்த இடத்தை சேதுபதி மற்றும் இது வெள்ளத்துறை ஆகிய 2 பேர் அந்த இடத்தை வாங்கியிருக்காங்க. அவர்கள் மீது கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவில் நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் போராடிருக்காங்க. இந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் முழுமையான ஆவணங்களை கொடுத்தால் மட்டுமே இதில் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று காவல்துறை சார்பாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் பொறுத்தவரை 100 கோடி அளவில் இந்த சொத்தானது கிரயம் செய்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரம் பொறுத்தவரை காவல்துறை ஒரு 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 காவல்துறையானது இந்த விஷயத்தை பொறுத்தவரை மிகவும் நுணுக்கமாக கையாள வேண்டிய உள்ளது. இந்த பக்கம் சார் பதிவாளரை பத்திரத்தை செய்து கொடுத்திருக்கார்கள். இந்த பக்கம் கோவில் நிர்வாகம் சார்பில் போராட்டிருக்கார்கள். இந்த கோவில் நிர்வாகத்தின் உண்மையான ஆவணங்களை பெற்று பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முழுமையான விவரங்களை சேகரித்த பிறகு இந்த முறையீடு நடந்திருந்தால் அடிவார காவல் நிலையத்தில் வழக்குப்பதிவு செய்யலாமா அல்லது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நில அபகரிப்பு தடுப்பு பிரிவில் வழக்குப்பதிவு செய்யலாமா என பின்புதான் தெரிய வரும். பிரபாவ், காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி அஜ்மீர் ராஜா.